வணக்கம் நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு பெண் மேய்ப்பரை நாம் சந்திக்கவிருக்கிறோம். கர்த்தர் அவரை எவ்வாறு தொட்டார், எவ்வாறு வளர்த்தெடுத்தார், இன்றைக்கு எவ்வாறு அவர் ஊழியம் செய்கிறார் என்பதை அவர் சொல்ல நாம் கேட்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். உங்களோட நேம், உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம், உங்களுடைய சைல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சு, அப்புறம் எந்த பாயிண்ட்ல ஆண்டவர் உங்களை தொட்டார், எல்லாமே சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல உட்காந்து நான் பேசக்கூடிய வாய்ப்புக்காக. பூர்வீகமாக ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தது. அப்பா அம்மா பாரம்பரிய சபையில் இந்திய ஏக ரட்சக சபைன்னு சொல்லுவாங்க, சம்திங் லைக் செவன்த் டே சர்ச். ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சுது அவங்களோட ஜேர்னி. ஆனால் நான் ஒரு எல்கேஜி படிக்கும் பொழுது அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க அம்மா அப்பா. ஸோ அப்போ இருந்தே தேவனோடு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல அம்மாவும் அப்பாவும் வளர்ந்து வந்தாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில இருந்தோம். அப்போ ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன்ல, இந்தியாவோட ஒரு பெரிய மிஷனரி ஆர்கனைசேஷன்ல நல்ல ஒரு தொடர்பு கிடைச்சிது. ஸோ அந்த ஊழியங்கள்ல ரொம்ப இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சோம். வேற வேற சபைகள் போனாலும் இந்த ஊழியத்துல இந்த மிஷனரி ஆர்கனைசேஷனோட நிறைய காரியங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க. அப்பா இன்வால்வ் ஆனாங்க. ஸோ அப்படியே நாங்க வளர்ந்து வந்தோம். சென்னைக்கு அப்பா பேசிக்லி ஒரு பிசினஸ் மேன். ஸோ சென்னைக்கு பிசினஸ் காரியமாக குடும்பமாக நாங்க இடம் மாறி வந்தோம். எனக்கு ஒரு 6 years 7 years செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் சென்னைக்கு வந்தோம். ஸோ அப்போ இருந்தே இந்த ஊழியங்களை சென்னை பாளையங்கோட்டில இருந்து அப்புறம் சென்னையில ஊழியங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். அநேக சபைகள்ல போய் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், அப்புறம் மிஷனரி மீட்டிங்ஸ் நடத்துறது, விழிப்புணர்வுகள் கொடுக்கறது, மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸை பத்தி, ஃபாஸ்டிங் ப்ரேயர், இந்த மிஷனரி ஆர்கனைசேஷனோட எல்லா காரியங்களும் சென்னை டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரா இருந்தாங்க அப்பா. அதுக்கப்புறம் ஸ்டேட் கோஆர்டினேட்டர் ஆனாங்க. அப்படின்னு அதுல ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நானும், எனக்கு மூத்த சகோதரி அக்கா ஒருத்தி உண்டு, டயனா கிறிஸ்டபர்னு. ஸோ நானும் அவளும் எல்லாருமே ஒரு 4 பேரும் சேர்ந்துமே இந்த ஊழியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்வால்வ் ஆயிருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது சென்னையில மெட்ராஸ் மிஷனரி கன்வென்ஷன் அப்படின்னு அப்பா தலைமையில அந்த ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்களை வைத்து ஒரு 1500 பேர் கிட்ட வர ஒரு 3 நாள் ஈவினிங் மீட்டிங்ஸ் நடத்தினாங்க. அப்படி ஒரு 3rd டே மீட்டிங்ல அந்த போதகர் பேசும் பொழுது இந்த ஊழியக்காரங்க, டிசைபிள்ஸ், இயேசுவோடு இருக்கிறவங்க எல்லாம் எப்படி மார்ச்சியரா இருந்தாங்க, எப்படி அவங்க ஜீவனை கொடுத்தாங்க, எப்படி ஆண்டவருக்காக நின்னாங்கிற கதைய சொல்லி அந்த மிஷனரி சேலஞ்சை கொடுக்கும் பொழுது எனக்கு வயசு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 8-9 வயசு தான் இருக்கும். அப்போ அந்த மெசேஜ் கொடுக்க நான் அழுது நான் அந்த மிஷனரி காலை நான் கேட்டுட்டு இருந்தேன். கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்ததுனால பெருசா இந்த நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஏன்னா இயேசுதான் ஆண்டவர்ங்கிறது முதல்ல இருந்தே தெரிஞ்சிச்சு. பட் இந்த நாள்ல நான் கேலண்டர்ல ஆமா, இந்த நாள்ல நான் ஒரு கேலண்டர்ல ஒரு மார்க் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு யோசிக்கும் பொழுது அந்த ஐ கேன் ஜஸ்ட் ஃபீல் தட் எமோஷன். சோ ஐ நோ, ஓகே, அந்த டே சம்திங் ஹேப்பன் இன்சைட் யூ அப்படின்னு. ஸோ அது ஒரு 9 வயசு இருக்கும். அப்போ ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது, மேபி ஒரு 11-12 இயர்ஸ் இருக்கும் பொழுது அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சேன். ஸோ அது எல்லாமே இட் வாஸ் நாட் லைக் பெருசா எஃபர்ட் போட்டு இல்லை. இதே மாதிரி ஒரு மீட்டிங்ல ஹோலி ஸ்பிரிட் செஷன் லீட் பண்ணும் பொழுது எல்லாரும் யாரெல்லாம் பேசலையோ வாங்க அப்படின்னாங்க. எனக்கு சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவங்க பெரியவங்க எல்லாம் பேசுறாங்க, அம்மா பேசுறாங்க, ஸோ நம்மளும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு சும்மா போய் முன்னாடி நின்னதுதான். அப்படியே டங்ஸ் பேச ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு 2 வருஷங்கள் கழிச்சு முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தது. சோ சின்ன வயசுல இருந்து இட் வாஸ் a gradual progress. பட் ஊழியத்திலே இருந்ததுனால இன்னைக்குதான் நான் ஊழியம் ஆரம்பிச்சேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய மிஷனரி லேண்டுக்கு போயிருக்கோம். தட் இஸ் வடநாட்டுல, நார்த் இந்தியால நிறைய. நீங்க சொல்ற அந்த மிஷனரி ஆர்கனைசேஷன் பேர் என்ன? பிளெஸிங் யூத் மிஷன் அப்படின்னு. ஓகே ஓகே. இன்னும் நீங்க அப்பா அதுல தான் இருக்காரா? இல்ல, இப்போ தனிப்பட்ட விதமா ஊழியம். ஓகே ஓகே, குட்.
ஸோ அப்படி அங்க நிறைய மிஷனரி ஸ்டேஷன்ஸ்க்கு போய் பார்த்து அங்க நிறைய ஸ்கிட் சாங்ஸ் அப்படின்னு எல்லா மீட்டிங்ஸ்ல எல்லா ப்ரோக்ராம்லயும் கலந்து நானும் அக்காவும் எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆனதுனால ஊழியம் செஞ்சுட்டே தான் இருந்தோம். ஸோ ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சோம் இங்க சென்னையில தான். அப்படி போக போக இது எல்லாம் ஒரு பக்கம் ஊழியங்கள் இருந்தாலும் பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பாரமான ஒரு குடும்ப சூழ்நிலையில தான் இருந்தோம். எப்படி அப்படின்னா ஒரு ஃபைனான்சியல் கன்ஸ்ட்ரெயின் இருந்தது, பிசினஸ்ல பெருசா கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருந்தது. ஸோ கடன் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வந்த உடனே ஆட்ஸ் ஆன் டு ஃபேமிலி இஷ்யூஸ். ஸோ ரொம்ப பீஸ் இருக்காது வீட்டுல. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான இருளான ஒரு பக்கம் ஊழியம் பண்ணாலும் இன்னொரு பக்கத்துல வந்து we were always ஆமா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துகிட்டே இருந்தது, கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துட்டே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்ல இருந்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். நான் வந்து பேட்மிண்டன் பிளேயர், ஒரு 15 நேஷனல்ஸ் விளையாண்டுருக்கேன் பேட்மிண்டன். ஸோ அந்த காலகட்டத்துல இருந்து ஸ்போர்ட்ஸ்குள்ளே இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் முடிக்கும் போது MA படிச்சு முடிக்கும் பொழுது தூர்தர்ஷன் டிவில நான் ஒரு டிடி நியூஸ்ல இங்கிலீஷ் நியூஸ் பிரசன்டரா ஒரு 4.5 years நியூஸ் ரீடரா இருந்திருக்கேன். அப்படியா? சோ இந்த செட்டப்பே ஆக்சுவலா எனக்கு வெரி நாஸ்டால்ஜிக். அந்த பாஸ்ட் மெமரி. இன்ஃபேக்ட் ஐ ஹவ் சாட் தேர் இன்டர்வியூயிங் பீப்பிள். அப்படி ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்து நியூஸ் ரீடரா இருந்து லைஃப் brought in lot of experiences ன்னு சொல்ல முடியும். God gave me a lot of experiences. பட் இது எல்லாத்துக்கும் ஒரு சீட் என்ன அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா I used to imagine, I used to dream. இப்ப நான் நியூஸ் ரீடர் ஆகுறதுக்கு தகுதியே எனக்கு இருக்காது. ஏன்னா நான் இங்கிலீஷ் கண்டினியூஸா என்னால சென்டென்சஸ் படிக்கவே முடியாது. ஐ வாஸ் நாட் அ வெரி பிரைட் ஸ்டூடெண்ட். அண்ட் காலேஜ் படிச்சு டிகிரி முடிச்சிருந்தாதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு இன்டர்வியூ ஃபார்ம்ல கொடுத்துருந்தாங்க. ஆனா நான் முடிக்க முன்னாடியே அப்ளை பண்ணேன். ஏன்னா ஐ ஆல்வேஸ் ட்ரெம்ட் ஆஃப் சிட்டிங் இன் ஏன்னா சோபனா ரவிலாம் வாசிக்க பார்க்கும்போது ஒரு நாள் ஐ வில் பி லைக் தட். நான் நிறைய இமேஜினேஷன் ட்ரீம்ஸ் ஓடும். ஸோ அப்படி அந்த ஒரு ட்ரீம் அதுதான் சீடா நான் பாக்குறேன். அந்த ட்ரீம் took me there. Then I got married. First son பொறக்கிற வரைக்கும் I was a news reader. And I've done a lot of programs, நிறைய Christian programs, Christian meetings MC பண்ணியிருக்கேன். ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு குளோபல் கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டிக்கு ஒரு 5-6 years கான்வகேஷன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை என்ன சொல்றது, என்னோட பேஷன், என்னோட ப்ரொஃபஷன் அப்படிலாம் பார்த்தா திஸ் இஸ் மை ப்ரொஃபஷனா சொல்லலாம். பட் அகெயின் கல்யாணம் ஆச்சு. பட் திஸ் கன்ஸ்ட்ரெயின் ஆஃப் ஃபேமிலி ஸ்ட்ரகிள் அண்ட் பீஸ் இல்லாம ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வந்து கெப்ட் கண்டினியூயிங். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஸ்ட்ரகிள்ஸ் வர் லைக் எனக்கும் எங்க அக்கா ஃபேமிலிக்கும் பிரச்சனை. ஸோ 2 years 3 years பேசாம, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, அக்காக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. பட் ஃபேமிலி வாஸ் கோயிங் த்ரூ சம் டர்மாயில். அண்ட் அப்படிலாம் இருக்கும் பொழுது தென் தேர் சம்திங் தட் வி ஆர் மிஸ்ஸிங். வசனம் சொல்லுது ஒண்ணு, ஆனா நம்ம வாழ்க்கை வேற ஒண்ணு இருக்கு. வேதத்துல வந்து ஸ்ட்ரகிள் கூட நடந்த மக்கள் கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தே saw a breakthrough. இப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் பிரேக் த்ரூ வரணும்னு சொல்லி சர்ச் பண்ணும்பொழுது 2015 கிட்ட என்னோட அக்காவும் அப்பாவும் வந்து கேரிஸ் பைபிள் காலேஜ், ஆண்ட்ரூ மேக் பைபிள் காலேஜ் வந்து ஆமா அவங்களோட யூஎஸ்ல தான் மெயின் காலேஜ். அதோட பிரான்ச் இங்க வேளச்சேரி சென்னையில இருக்கு. சோ அதுல அக்கா தற்சமயம் சேர்றா, அதோட கூட அப்பாவும் சேர்றாங்க. அங்க வந்து அந்த வாரத்துல இருந்து அக்கா வாழ்க்கையில சேஞ்சஸ் பாக்குறேன். தி கிரேஸ் ஆஃப் காட் ஓட அண்டர்ஸ்டாண்டிங் வர 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 ஆண்டவர் நல்லவர், அவர் தரிசனம் கொடுக்கறது இல்ல, அவர் கஷ்டம் கொடுக்கறது இல்ல. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் காட் தட் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ, இட் இஸ் சம்திங் பியாண்ட் தட் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ட்ரூத் சால்வேஷன் காஸ்பல்ங்கிற ஒரு ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் வர வர அந்த 1 yearக்குள்ளேயே டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இன் டாடிஸ் லைஃப் அண்ட் அக்காஸ் லைஃப். அந்த மாற்றம் வரவும் அடுத்த வருஷம் நான் 2016 நான் சேர்ந்தேன். அப்போ அந்த 2015 அக்கா சேர்ந்து சில மாதங்கள்லயே ஆண்டவர் அக்காட்ட பேசினது வந்து நீ ஒரு சபை ஆரம்பிக்கணும் அப்படின்னு. சோ அப்பதான் நாங்க மத்த ஊழியங்கள் நிறுத்திட்டோம், அதுக்கு முன்னாடி பண்ணல. சோ சபை ஊழியத்துக்குள்ள சர்ச் ஆரம்பிக்கணும்னு ஆண்டவர் பேசினதுக்கு அப்புறம் அக்கா 2016 சர்ச் எஸ்டாப்ளிஷ் பண்ணா, பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் சர்ச்னு. சும்மா அவங்க வீட்டு சோஃபால ஆரம்பிச்சதுதான், ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு ஹவுஸ் சர்ச் மாதிரி ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் 2026 is our 10th anniversary. We just celebrated last week. So இந்த 10 வருஷத்துல we've grown.
there are around 75 to 100 people who come regularly to church. We have followers all around the world. அப்பா வந்து ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல்னு நம்மளுக்கு ஒரு யூடியூப் சேனல் உண்டு. அதுல வந்து நம்மளுக்கு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய ஊழியங்கள் we are able to reach people. முக்கியமா அப்பாவோட ஊழியம் அப்படின்னு எடுத்தோம்னா லாட் ஆஃப் மிரக்கிள் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். ஃபோன் மூலமாவே ஹீலிங்ஸ் நடக்கிறது, கேன்சர் கியூர் ஆகுறது, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபைனான்சியல் டெட், இதெல்லாம் சால்வ் ஆகுறது வந்து எவ்ரிடே. இட்ஸ் லைக் டாடி வந்து எழுதுனாங்கன்னா he can write hundreds of miracles every day. It's like that. அப்பாவோடது. அதே மாதிரி நானும் அப்புறம் கேரஸ் பைபிள் காலேஜ் முடிஞ்ச உடனே பார்ட் டைமா அப்பாக்கு ஹெல்ப் பண்றது, அக்காக்கு ஹெல்ப் பண்றது அப்படிதான் இருந்தேன். எனக்கு ஏன்னா 2 சின்ன மகன்கள். அந்த ஒரு 10 வருஷம் முன்னாடி, இப்ப எல்லாம் பெருசா வளர்ந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிசினஸ் மேன். ஸோ எங்க ஃபேமிலிலையும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எவ்ரிதிங் வாஸ் a struggle. So in the truth, when this light came in, we started to experience peace. We learned faith. What is faith கத்துக்கிட்டோம். word of God எப்படி பிலீவ் பண்ணணும், அதை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வாயோட பவர் என்ன, வாட்ஸ் த பவர் ஆஃப் யுவர் டங், பவர் ஆஃப் யுவர் மைண்ட், இதெல்லாம் கற்றுக்கொள்ள debt was disappeared, family problems disappeared. We got back peace, we got back the joy and salvation. gospelங்கிற ஒரு true self நாங்க எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சபையை அது கூடவே நாங்க வளர்த்துட்டு வந்தோம். அண்ட் நிறைய பேர் வாழ்க்கையில மாற்றங்களை பண்ணக்கூடிய அளவுக்கு தேவன் எங்களை உயர்த்தினாரு. அண்ட் ஒரு 3 years பேக் வந்து அத்தானுக்கு, என்னோட பிரதர் இன்லாக்கு வந்து யூஎஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுக்கப்புறம் கோவிட் வந்ததுனால அவங்க போகல. அந்த காலிங் நிமித்தமாக அவங்க ஒரு 2.5-3 years பேக் they went back to the US. So அதற்கு அப்புறம் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி அப்படின்னு நமக்கு முகப்பேர்ல நமக்கு சர்ச் இருக்கு. அது அப்பா தலைமையில நானும் சேர்ந்து ஷெப்பர்டா இருந்து இப்போ ஒரு 3 years ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில ஐ எம் ஆல்சோ இன்வால்வ். ஆமா, அப்பா கொஞ்சம் இவாஞ்சலிஸ்டா வெளியில நிறைய ஊழியங்கள் போவாங்க. ஷெப்பர்டிங் த சர்ச் இஸ் மை காலிங்னு நான் பிலீவ் பண்றேன். ஐ எம் டிராவலிங் வித் a lot of broken women, single women, families. ஸோ அவங்கள ஷெப்பர்ட் பண்றது, அந்த சர்ச்சை வழி நடத்தி போறதுக்கு God has given an opportunity and it's a privilege நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்து மினிஸ்ட்ரியிலையும் மிஷன் ஒர்க்லயும் இன்ட்ரெஸ்டடா இருந்த ஒரு சைல்டு. அப்புறம் அப்படி இருந்தும் why there are challenges அப்படின்ற குள்ள போயிட்டு ஓகே now I've understood the grace of God. ஓகே எல்லாமே finished work. Now I have to just claim it and I have to start living experience it. அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் we were struggling and putting our efforts to achieve something. finished work of Christ யோசிக்கல, தெரியல. ஏன்னா அந்த டீச்சிங் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல. கிறிஸ்டியன் வாழ்க்கைனா கஷ்டம் இருக்கும், பாரம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனா நீங்க ஊழியம் பண்ணணும், ஆனா நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும்பாங்க. பட் ஆனா இந்த ட்ரூ கிரேஸ் புரியும் பொழுது ஆண்டவர் ஏற்கனவே செய்து முடிச்சிட்டாரு. அந்த செய்து முடிச்சதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நான் ஒரு 4 பேர்ட்ட சொல்ல முடியும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணு. எஸ், ஃபெசிலிட்டேட் பண்ணு. எஸ், ட்ரூலி. இப்போ நான் ஒரு டேஸ்டி பிரியாணி சாப்பிடுறேன். நான் சாப்பிட்டுட்டு எவ்வளவுதான் வெளியில போய் பிரியாணி டேஸ்டா இருக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னாலும், நான் சாப்பிட்ட பிரியாணியை இன்னொரு பர்சன் சாப்பிட்டாதான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை we are able to give now. என்னதான் வெளியில போய் ஆண்டவர் நல்லவர் சொல்லிட்டு இருந்தாலும் அப்போ நானே ருசிக்கலையே. So when I tasted that God is good, when I tasted the finished work of Christ, when my family could walk through that peace, that joy, that happiness, அதை நான் இப்போ வெளியில சொல்லும் பொழுது பீப்புளோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. அந்த டிரான்ஸ்பிகரேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது இப்போ we are able to see. கரெக்ட். அது ஒரு லைஃப்லெஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பேசும்போது லைஃப் இருக்கும். True. Jesus loves you அப்படின்னு நான் சொல்லலாம். பட் Jesus he loves me, but my brain knows that Jesus loves me, பட் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா, அதை நான் ரியலைஸ் பண்ணலாம், டைம் எடுத்து எவ்வளவு நேசிச்சிருக்காரு, நான் டைம் எடுக்கலன்னா நான் சொல்றது எம்டி வேர்ட்ஸா இருக்கும், ஒரு லைஃப்லெஸ்ஸா இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க மோர் அப்ப பண்ணது மினிஸ்ட்ரி, இப்போ வந்து இஃபெக்டிவ் மினிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். ட்ரூலி வெரி குட், வெரி ட்ரூ.
அதுல நாங்க we don't regret that ministry இல்ல, that also is because ministry. that is the foundation That is that the we grew on. foundation. இப்ப அடுத்த லெவலுக்கு போய் Yes, that's the foundation we grew on. That in that நிறைய experiences ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. We learned a lot about people, how things work, organizations and all Correct. that. But there was a time that we had to step out and do something that எங்களோட particular calling, உங்களுக்கு calling இருக்கும் so இல்லையா? அந்த callingல purposesல we had to step in, அந்த destinyக்கு we had to step in. Correct. So அது ஒரு transition-ஆ we had to come in. இப்போ வந்து தேவன் வேற விதத்துல எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். அக்கா அமெரிக்காலயும் சர்ச் நடத்திட்டு இருக்காங்க. போய் 2.5 years ஆகுது. அங்க ஒரு நல்ல fellowship கொடுத்திருக்காங்க. So that's how we are going on. Okay. So anything else you want to add today? Because you know, you have come now. So இந்த program வந்து thousands of people are going to watch and repeated programs-ம் போடுவாங்க. கண்டிப்பா. ஸோ உங்க லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் இது பீப்புளுக்கு சொன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது பிளெஸிங்கா இருக்கும்னு நினைச்சு ஏதாவது சொல்ல விரும்புறேன். அந்த கிரேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஃபெய்த் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, as we were growing, then we came into the light of heart healing and walking in light, what it is to truly understand and take the gospel seriously-ங்கிறத அது எப்படின்னா ஒரு 3 years பேக் அக்கா விட்டுட்டு போகும்போது நான் ஏற்கனவே கேரிஸ் பைபிள் காலேஜ்ல பிடிஹெச் ப்ரோக்ராம் முடிச்சிருந்தேன், காலேஜ்ல இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில பிடிஹெச் முடிச்சிருந்தேன். ஸோ இதெல்லாம் பெருசா பேப்பர் குவாலிஃபிகேஷனா இருந்தாலும் ஹவு am I qualified to lead a group of people, ஒரு சர்ச் அப்படின்னு நான் அந்த காலகட்டத்தில் அக்கா டிரான்சிஷன் ஆகி போக போறா, ஒரு 3 monthsல போக போறாங்கும் போது நான் ஆண்டவர்ட்ட எனக்கு யாரும் தலைமலை எண்ணெய் ஊத்தியோ யாரும் பிளஸ் பண்ணியோ அனாயிண்ட் பண்ணியோ என்னை யாரும் ஊழியக்காரின்னு சொல்லல, ஆனா நீங்க என்ன ஊழியக்காரியா பாக்குறீங்க, இந்த பொறுப்பு எனக்கு வருது, அப்ப நான் என்ன பண்ணணும்னு இருக்கும் பொழுதுதான் சர்ச் ஆஸ் அ ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட தேவன் கொஞ்ச நாளா பேசிட்டு இருந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு சின்ன செமினார் அட்டென்ட் பண்ண உதவினாரு. அதுல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, church is not a group of people or church is not a group of ஒரு பில்டிங் கிடையாது, church is a family. ஸோ ஃபேமிலிங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வர்றது வந்து forgiveness, அதுக்கப்புறம் விட்டு கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்குறது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் சர்ச். வாட் இஸ் அ சர்ச்ங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படியோ அப்படிதான் ஒரு சபைக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எவ்வளவு க்ளோஸா இன்டிமேட்டா இருக்கிறோம், அப்ப அவங்களுக்குள்ள எவ்வளவு ஓப்பன்னஸ் இருக்கணும், அவங்களுக்குள்ள எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், எவ்வளவு ஃபர்கிவ்னஸ் இருக்கணும், எவ்வளவு விட்டு கொடுக்கறது இருக்கணும். தட் இஸ் ஹவ் அ சர்ச்சஸ்ங்கிற அந்த கான்செப்ட்குள்ள தேவன் என்ன பர்சனலா அதுக்குள்ள லீட் பண்ணாரு. ஸோ அதை நான் மெடிடேட் பண்ணி அதை நான் கேட்டு அந்த காரியங்களுக்குள்ள ஈடுபடும் பொழுது முதலாவது தேவன் என்கிட்ட சொன்னது வந்து, கிரேஸை புரிஞ்சுக்கிட்டோம், ஃபெய்த் தெரியும், வேர்ட் ஆஃப் காட் தெரியும், வாயின் வார்த்தையோட வல்லமை தெரியும், பட் there's something more that you have to be healed in your heartங்கிறத வந்து அந்த சீசன்ல இந்த ஒரு 2.5 years பேக் எனக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல there was always a tug of war in our family, misunderstandings, சின்ன சின்ன விஷயங்கள் கூட, ego and all that was there. இந்த 2.5 yearsல I worked persistently on that. ஒரு 2025ல தான் I can say it's a journey தான், கண்டிப்பா அது முடியல, பட் ஒரு பிரேக் த்ரூ பார்த்தேன் அப்படின்னா ஒரு 2 years ஆயிருக்கு to have that complete peace with my husband. ஈகோ இல்லாம, மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, ஃபைட்ஸ் இல்லாம, பிள்ளைங்களை வளர்க்கறதுல ஒரு ஜென்டில் பேரண்டிங் பண்றதுக்கு, லவ் ஓவர்ஃப்ளோயிங் லவ் காட்டுறதுக்கு, அதுல வந்து வளர வளர ஐ எம் ஏபிள் டு எக்ஸிபிட் டு தி சர்ச் ஆல்சோ. So that is how I am able to bless a lot of women now. Since husband கொஞ்சம் பிஸி பிசினஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால ஃபேமிலியா உட்கார்ந்து எங்களுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாட்டாலும், தோ ஹி இஸ் த பேக் போன் ஆஃப் த மினிஸ்ட்ரி, ஹி இஸ் த இப்போ இன்னைக்கு நான் இங்க வந்து பேசுறேன் அப்படின்னா தேர் பிஹைண்ட் ஹி இஸ் த ஒன் ஹூ சப்போர்ட்டிங் மீ. ஸோ தனிப்பட்ட விதத்துல நிறைய விமனுக்கு ஆண்டவர் வந்து என்ன வந்து யூஸ் பண்றாரு. சிங்கிள் விமன், புரோக்கன் ஃபேமிலிஸ், புரோக்கன் விமன், சிங்கிள் பேரண்டிங் விமன், இதெல்லாம் வந்து தேவன் இது பண்றாரு. ஸோ இந்த ஹார்ட் ஹீலிங்கிற மேட்டரை வந்து ஐ திங்க் as Christians அதை நம்ம ரொம்ப சீரியஸா எடுக்கிறது இல்ல. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா அது முடிஞ்சு போன விஷயம், பழசெல்லாம் எதுக்கு கிளறிக்கிட்டு அதெல்லாம் நம்ம பூசி மொழிகிட்டு we can just keep God is good ன்னு சொல்லிட்டே போயிடலான்னு. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்கிறத since you asked me what do you want to tellங்கும் போது, ஆண்டவர் வந்து எல்லா இருளுக்கும் வெளிச்சத்தை கொடுக்க விரும்புறாரு. வியாதி, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற பேசிக்கா பரவலா பெருசா பாக்குற பிரச்சனைகள் மாத்திரம் இல்ல, உள்ள நடக்கிற நிறைய நடக்கிற இன்னர் ஸ்ட்ரகிள்ஸ், இன்னர் பெயின், இன்னர் ஹர்ட்,
இன்னர் ட்ரிகர்ஸ். கரெக்ட். நம்ம திடீர்னு கோவம் வருது, திடீர்னு கத்துறோம், திடீர்னு எரிச்சல் வருது. நம்ம அந்த உட்கார்ந்து நிதானிச்சு பார்க்கும் பொழுது பார்த்தா சின்ன வயசுலயோ இல்ல முன்னாடி வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு நபர் பேசின விஷயமோ நம்ம அண்டர்கோ பண்ண ஏதோ ஒரு பெயினோட பாயிண்டா இருக்குது. சோ அந்த இடத்துலயும் ஆண்டவர் ஹீலிங் கொடுக்க விரும்புறாருங்கிறத வந்து இந்த காலகட்டத்துல ஐ எம் ஏபிள் டு ஸ்ட்ராங்லி ஃபீல். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, அதான் சொன்ன மாதிரி ஆண்டவர் எல்லா இடத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்க விரும்புறாரு. தட் இஸ் ட்ரூ ஃப்ரீடம்னு நான் பிலீவ் பண்றேன். வாட் ஐ டோட்டலி பிலீவ், ரூட் கிளியரன்ஸ், எவ்ரி ரூட், எல்லா ட்ரிகர், எல்லா பெயின் பாயிண்ட்ஸ், எல்லா நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் குயிக்கா ஜட்ஜ் பண்றது எல்லாமே நம்ம திடீர்னு காயப்பட்டு ஒரு எமோஷனை ரைஸ் பண்றோம். அது எல்லாமே எங்க போகுதுன்னு பார்த்தா பாஸ்ட்ல ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அது எல்லாத்துலயும் ஆண்டவர் வெளிச்சத்தை நிறைய பேர் இருப்பாங்களே, men are like this, women are like this, Tamils are like this, Norths are like இந்த மாதிரி ஒரு ட்ரூ கிறிஸ்டியன்ஸ்னா இப்படி, இந்த சவுத் தமிழ்நாடுனா இப்படி, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம வந்து ஒரு ஜார்கனோ ஒரு பேரோ போட்டு அப்படி நம்ம மேனா அவங்களுக்கு ஈகோ இருக்கதான் செய்யும். சர்ச்சுக்குள்ள வந்துட்டா கூட பாஸ்டர்னா இப்படிதான் இருப்பாங்க, பாஸ்டர் ஒய்ஃப்ஸ்னா இப்படி இருப்பாங்க, பிள்ளைங்கன்னா இப்படிதான் அப்படின்னு எல்லாமே ஒரு ஒரு பேரை போட்டு அதுக்கு கீழே நம்ம அடிச்சிடறோம். தவிர ஆண்டவரோட விருப்பம் அப்படின்னு பார்க்கும்போது he wants to give us total freedom. சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னா அது உங்க கடன் பிரச்சனை, உங்க வியாதி, உங்களோட குடும்ப குழப்பம் மாத்திரம் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காயத்தையும் ஹீல் பண்றதுதான் சத்தியம். That is salvation, that is the gospel. So இந்த gospel நான் சீரியஸா எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த level of peace in the house, walking in light, where you're truly experiencing freedom. And the freedom I'm able to give it to many others. Churchல வர்றவங்களுக்கும். One final question. I interview very few female shepherds here in this place. ரொம்ப ரேர், மேபி once in a year. நான் இது வந்து 2009ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நான் இல்ல நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது very few women were there. I think Meghala aunty was the last one. So இல்ல லேடிஸ் கூட நான் இன்டர்வியூ பண்ணுவேன், but women shepherds who lead the church, I already have done it, but very few. Once in a year I meet, I got the opportunity, I get the opportunity to meet. So அதனால இதை கேட்குறேன். So women shepherd-ஆ உங்களுடைய அக்செப்டன்ஸ், பீப்புள் கிட்ட இருந்து வர அக்செப்டன்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ், சேலஞ்சஸ், அப்புறம் அதே மாதிரி விமன்ஸ் ஷெப்பர்ட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, மினிஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஹவ் டிட் யூ ஓவர் கம் இட்? அதே மாதிரி வாட் யூ வாண்ட் டு சே? It's a quite challenging question ன்னு சொல்லுவேன், because it is a challenge. கண்டிப்பா I don't want to miss this chance. True. இல்ல மென்னுக்கு சில ஈகோ இருக்கு, அது ரியல் practical reality. At least I would not say everyone, but there will be few people who will not accept you as a woman. அந்த சேலஞ்ச் கண்டிப்பா இருக்கு. என்னதான் நம்ம வந்து ஆண்டவரோட பிள்ளைங்க எல்லாரும் வந்து சேலஞ்ச் இல்ல, but majority, very few don't have the challenge. Correct. It is not that few have the challenge, very few don't have that challenge. In the sense, men வந்து நம்ம கல்ச்சர் இஸ் ஆல்சோ லைக் தட், நம்ம தமிழ் கல்ச்சர் இஸ் ஆல்சோ லைக் தட். அதனால சொல்ல முடியும். நீங்க கேட்ட மாதிரி people 100% அக்செப்ட் பண்றாங்களான்னா, even for women it is a difficulty. It's not that men only find it difficult. Even women to come under a leadership of a woman find it difficult. ஏன்னா நம்ம பழகி இருக்கோம். பாஸ்டர்னா அது ஒரு மேல், பாஸ்டர்னா கொஞ்சம் வயசானவங்களா இருக்கணும், பாஸ்டர்னா இத்தனை வருஷம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்கிற காலகட்டத்துல அக்காவாவும் இருக்கட்டும், நானாவும் இருக்கட்டும், both of us have never looked unto people for their acceptance. Okay. That is one thing we learned at Charis Bible College, that our identity is in Christ. Yeah. நம்மளோட அடையாளம் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அடையாளம், சிலுவையில நம்மளுக்கு முடிக்கப்பட்ட வேலை நிமித்தம் நம்மளுக்கு கிடைச்சிருக்க அடையாளம், நம்ம பிள்ளையாக அவரோட குடும்பத்துல ஏற்றுக்கொண்டாருங்கிற அடையாளத்துல இருந்து ஒர்க் பண்றதுனால
people எப்படி நம்மள ஜட்ஜ் பண்ணாலும், people நம்மள எப்படி பார்த்தாலும், we are able to overcome it without any shame or without any அதுக்கு ஒரு 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 சும்மா ஒரு சின்ன ஃபீலிங் கூட வரது இல்ல. acceptance and criteria. I've been called, I'll be doing. Yes, you accept, you don't accept, partially accept, gradually accept, fine. Yeah. We will keep doing what we have been called to do. We have been called to do. அந்த ஒரு இதுல இருக்கிறதுனால we are able to be so stable. that is the advice you want to give to the women. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து தேவன் நம்மளை எப்படி பார்க்கறாருங்கிற அந்த புரிதலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் தெளிவா இருந்ததுன்னா, if you are able to be strongly say, எனக்கு தெரியும்பா, என் அப்பா இப்படிதான், என் ஆண்டவர் இப்படிதான், நான் திருத்துவ குடும்பத்துல சேர்க்கப்பட்டவ, எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு, இப்படி ஒரு 4 பேரை ஆசீர்வதிக்க வச்சிருக்காரு என்ன அப்படிங்கிற அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் nobody can be shaken. And நீங்க கேட்ட மாதிரி people are, இப்போ அப்பா அம்மா ஒரு 3 மாசம் யூஎஸ் போயிருந்தாங்க. அப்ப ஐ ஹேட் டு டூ இட் அலோன். அப்போ இந்த சேலஞ்ச் ரொம்பவே ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா அப்பா இல்லாம இல்லனாலும் நான் ப்ரீச் பண்ணும்போது அப்பா சர்ச்ல இருப்பாங்க, அது வேற மாதிரி இருந்தா கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ இந்த 3 months was a challenge. கொஞ்சம் பேர் வராம இருந்தாங்க, அரைகுறையா வந்தாங்க, but that never affected my heart. Great. I could feel the peace because I knew what I'm doing. நான் எனக்கு இருக்க பிலீஃப் சிஸ்டம் வந்து ஜெண்டருக்கும் மினிஸ்ட்ரிக்கு சம்பந்தமே கிடையாது. கண்டிப்பா Jesus died for everyone. கண்டிப்பா. And it's everyone's duty to share the love of Christ. இங்க ஜெண்டர் எங்க? There's no male female. இல்ல, I am talking about Christ. இங்க ஜெண்டருக்கு கிறிஸ்த பத்தி தெரியறது தான் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷனா இருக்க முடியும். சோ இது ரிலிஜன் விஷயம் வந்து ட்விஸ்ட் பண்ணிடுச்சு. மதம் மாற்றி விட்டது காரியங்களை. சுவிசேஷம் மாற்றல. சுவிசேஷம் எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்குது. மத கலாச்சாரங்கள், ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் தி சர்ச் வந்து காரியங்களை மாற்றிடுச்சு. நம்ம சபை என்ன, சபைனா பீப்புள், சபைனா ஹார்ட்ஸ் அப்படின்னு நம்ம போகும் பொழுது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் இனிமே வந்து ஐ திங்க் since it's a global village, we are going online. இல்ல, நான் விமனோட லீடர்ஷிப் இருந்தா இன்னும் சர்ச் நல்லா க்ரோ ஆகும், இந்த மினிஸ்ட்ரி எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும் நான் ரொம்ப நம்புறேன். அது ஒரு லேக் இருக்கோ, அது ஒரு they can take care of children better. அவங்களோட போர்ஷன் மிஸ் ஆகுது, சம்திங் மிஸ்ஸிங் நினைக்கிறேன் இந்த மினிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர்ல. we are able to meet girl children fast, girl teens fast, youth அவங்கள க்ளீனா ஓபன் பண்ண முடியும் டக்குன்னு. சோ இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா there is ஒரு advantage with a lady who can lead. Correct. So equal proportionately வந்தா நல்லா இருக்கும். அது சர்ச்சுக்கு ஒரு ஹெல்தி சர்ச்சா தான் கிரியேட். yes ஏன்னா ஆண்டவர் வந்து ஆதாம் மட்டும் கிரியேட் பண்ணலையே, கூடவே சேர்த்து ஏவாளை உடனே கிரியேட் பண்றாரு. சில சர்ச்ல 10 அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஏன் ஒரு 2-3 women pastors கூட இல்ல? பெரிய சபைகள்ல that's a lack. பெரிய சர்ச்ல 100 pastorsலாம் இருப்பாங்க, ஏன் ஒரு 20 female pastors இருந்தா? பார்லிமெண்ட்லயே 33% கொடுக்கறாங்க. கரெக்ட். வேர்ல்ட் பீப்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க அந்த காம்பினேஷன் கண்ட்ரிக்கு நல்லது. அப்ப அந்த காம்பினேஷன் சர்ச்சுக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஈவன் ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட் அண்ட் கவுன்சிலிங், இது எல்லாத்துக்குமே ஐ அம் ஷூர் women have the detailing capacity. அவங்களோட ஸ்கில்ஸ் கெபாசிட்டி மிஸ் ஆகுது. And the embrace natural ability, embrace love, tenderness, அதெல்லாம் வந்து மிஸ் ஆகும் மாதிரி. So great, thanks for your time. வந்ததுக்கு நன்றி. இந்த கேரிங், லவ் அண்ட் த ஷேரிங் வந்து you continue to do it. கண்டிப்பா அதே மாதிரி நிறைய விமன் ஷெப்பர்ட்ஸும் வருகிற டேஸ்ல உங்களை மாதிரி கிரியேட் ஆகணும்னு விஷ் பண்றேன். தேங்க்ஸ். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது: கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள். நீங்கள் சிறுவராக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய பணியை சிறப்பாக செய்ய முடியும் என்பதற்கு அடையாளமாக, உதாரணமாக அருமையான சகோதரி கர்த்தருடைய ஊழியத்தை மேய்க்கும் பணியை செய்து வருகிற ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களுக்கு அளித்த தெளிவு, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார், அந்த முடித்த நற்செய்தியை நாம் உணர்ந்து பிறருக்கு சொல்லும் பொழுது, நான் ஒரு பெண்ணாக இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் நான் சரியானதை செய்கிறேன், கர்த்தருடைய அழைப்பை நான் நிறைவேற்றி வருகிறேன் என்கிற நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய பணியை தன்னுடைய தகப்பனாரோடு இணைந்து செய்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும், முக்கியமாக சகோதரிகளுக்கு நான் சொல்வது, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்காக எல்லோரும் எரிந்து பிரகாசிக்க வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்தை இணைந்து கட்ட வேண்டும் என்கிற நல்ல செய்தியை உங்களோடு சொல்லி மீண்டும் ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.